வீதி விபத்தா? உடன் நினைவுக்கு வருவது ஹரோவில் பிளாக்ஸ்டோன் கிளைம்ஸ். வாகன சேதங்களா? அனைத்திற்கும் 24 மணி நேர வாடிக்கையாளர் சேவை. எனக்கு இவர்கள்தான் தேவை. கடும் கோபத்தில் கோட்டாபாய. அடுத்தடுத்து ரத்து செய்யப்படவுள்ள சட்ட திருத்தங்கள். சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அரசியல் களம். பிரதமர் மஹிந்தவின் மற்றொரு புதிய சாதனை. சுரேன் ராகவனின் நியமனம் தொடர்பில் எழுந்துள்ள அதிருப்தி. இலங்கையில் மீண்டும் கொரோனா அச்சுறுத்தல். பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. கோட்டாபாயவினால் தப்பித்துக் கொண்ட முக்கியஸ்தர்கள். வெளியானது தகவல். ஸ்ரீலங்கா தேர்தலில் களமிறங்கிய 13 கலைத்துறை பிரபலங்கள். முழுமையான விவரம். தலைவர் பதவியிலிருந்து விலகுகின்றேன். ரணில் அதிரடி முடிவு. வலுவான எதிர்க்கட்சி அமைய வேண்டும். ஜயசூரிய வெளியிட்டுள்ள தகவல். நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் அமைச்சு பதவி கோருபவர்களால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பொதுஜன பெரமுன அறுதி பெரும்பான்மையை பெற்று வெற்றியீட்டிருக்கின்றது. இந்நிலையில் நேற்றைய தினம் பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷ பொறுப்பு ஏற்றிருக்கின்றார். இந்த நிலையில் புதிய அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக ஆளும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் மாவட்ட மட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்ற வேட்பாளர்கள் முன்வைக்கும் கோரிக்கை காரணமாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாக தெரிய வருகின்றது. இந்த தரப்பினர் பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்தியும் நேரடியாகவும் ஜனாதிபதியிடம் இவ்வாறு கோரிக்கையை முன்வைத்து வருவதாக கூறப்படுகின்றது. ஏற்பட்டுள்ள இந்த நிலைமையில் குறித்த நபர்கள் சம்பந்தமாக ஜனாதிபதி கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளதுடன் இப்படியான தரப்பினருக்கு அமைச்சு பதவிகளை வழங்கியவருக்கும் சந்தர்ப்பம் இல்லாமல் போகலாம் எனவும் அரசியல் தரப்பு தகவல் தெரிவிக்கின்றன. இந்த கோரிக்கைகள் தொடர்பாக கடும் அதிருப்தி அடைந்துள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சேவை செய்ய அமைச்சு பதவி அவசியமா என வினவியுள்ளதாகவும் பேசப்படுகின்றது. பதவி சிறப்புரிமைகளை எதிர்பார்த்து அரசியலுக்கு வரும் தரப்பினர் நாட்டை கட்டியெழுப்பும் தமது தீவிரமான தேவைக்கு தடையாக இருப்பதாகவும் பதவிகள் மற்றும் அமைச்சு பதவிகளை புறந்தள்ளிவிட்டு நாட்டுக்காக அர்ப்பணிப்பு செய்ய தயாராக இருப்போரே தனக்கு தேவை எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது ஸ்ரீலங்கா அரசியல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் தென்னிலங்கையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் 19 மற்றும் 18வது திருத்தச் சட்டங்களை ரத்து செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. 19வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உட்பட அரசாங்கத்தினால் நிறைவேற்றப்பட்டது. எனினும் பின்னர் 19வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. 19வது திருத்தச் சட்டத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுத்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பின்னர் இதுகுறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். 19வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் காரணமாக அரசியலில் ஸ்திரமற்ற தன்மை ஏற்படுத்தப்பட்டதாகவும் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் தேவையற்ற மோதல்களை இந்த திருத்தச் சட்டம் ஏற்படுத்தியதாகவும் கடந்த காலங்களில் பலர் விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர். அதேவேளை 18வது திருத்தச் சட்டம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டதுடன் அதில் ஒருவர் 2 முறை ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் கால எல்லை நீடிக்கப்பட்டது. அத்துடன் போலீஸ் மற்றும் ஆணைக்குழுக்கள் சம்பந்தமாக பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் பதவிக்கால வரையறை நீடிக்கப்பட்டமைக்கு நாட்டில் பல எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டன. இந்த 2 அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்களும் ரத்து செய்யப்பட்ட பின்னர் புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் வரை 17வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் அமுலில் இருக்கும் என கூறப்படுகின்றது.
தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளில் 3 முறை நியமிக்கப்பட்ட ஒரே பிரதமர் என்ற உலக சாதனையை மஹிந்த ராஜபக்ஷ படைத்துள்ளதாக பிவித்துரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். அதன்படி பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ 2018, 2019, 2020 ஆகிய ஆண்டுகளில் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளதாக உதய கமன்பில தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் 2018 மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக நியமிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவரது டுவிட்டர் பதவினை விமர்சித்துள்ளார். நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கின்றது. நேற்றைய தினம் ரஜமகா விகாரையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் புதிய பிரதமருக்கு தனது சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்கள் தெரிவித்து வரும் நிலையில் பிவித்ரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கமன்பில இந்த பதவினை தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குரிய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு சுரேன் ராகவ் நியமிக்கப்பட்ட விதம் குறித்து சுதந்திர கட்சி அதிருப்தியில் இருப்பதாக அந்த கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் ரோஹன லக்ஷ்மன் பியதாச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியலுக்கு 2 பேரது பெயர்களை வழங்கியிருந்தது. அவர்களில் ஒருவரான சுரேன் ராகவனை தேசிய பட்டியலில் நியமிப்பது சம்பந்தமாக கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர அல்லது வேறு பொறுப்பான எவரிடமும் கலந்தாலோசிக்கவில்லை எனவும் பியதாச குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்ட சுதந்திர கட்சியை சேர்ந்த மற்றைய பிரதிநிதி தான் எனவும் தமிழர் ஒருவருக்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்காக சுரேன் ராகவனை நியமித்ததாகவும் பொதுஜன பெரமுனவின் பிரதானிகள் கூறியதாகவும் ரோகன லக்ஷ்மன் பிரிதாச குறிப்பிட்டுள்ளார். பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிறுத்திய 26 உறுப்பினர்களில் 14 பேர் வெற்றி பெற்றுள்ளனர் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட மொத்த ஆசனங்களுடன் ஒப்பிடும்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு 2 தேசிய பட்டியல் ஆசனங்களை வழங்குவது நியாயமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று முதல் வழமை போன்று பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலர் மீண்டும் ஒரே நேரத்தில் சமூகத்திற்கு செல்வதால் இந்த ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தொற்றுநோய் பிரிவின் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். பரிந்துரைக்கப்பட்டுள்ள சுகாதார முறையை தொடர்ந்தே அதே முறையில் பின்பற்றுமாறு அவர் அறிவித்துள்ளார். இலங்கையில் இதுவரையில் 2844 கொரோனா நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 2579 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 252 பேர் வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அதிகாரி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் தொற்றிக் கொண்டவர்கள் மாத்திரம் இம்முறை தேர்தலில் தப்பித்துள்ளனர் என பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், அமைச்சரவையின் எண்ணிக்கை 25 முதல் 26 குறைக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி சிறந்த முன்னுதாரணமாக வழங்கியுள்ளதாகவே நான் நினைக்கின்றேன். நாட்டு மக்களின் நம்பிக்கையை மேலும் வென்றெடுக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அங்கம் வகித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அழிந்து போயுள்ளது. எங்களுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களே தற்போது எஞ்சியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியும் அழிந்து போயுள்ளது. சஜித்தும் ரணிலும் பிளவுபட்டுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் கடந்த முறையை விட இம்முறை உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. நல்லாட்சியுடன் இருந்தவர்களை முழு நாடும் நிராகரித்துள்ளது. எங்களுடன் தொற்றிக் கொண்டவர்கள் மாத்திரம் தப்பித்துள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கடந்த முறையை விட இம்முறை உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஜனாதிபதியின் சௌபாக்கியம் நோக்கும் கொள்கை திட்டத்தை அமல்படுத்த அரசியலமைப்பு திருத்தம் ஒன்று செய்ய வேண்டும். அதனை செய்ய எதிர்பார்த்துள்ளோம். 19வது திருத்தச் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். அத்துடன் நாட்டுக்கு கெடுதியாக உடன்படிக்கைகளை எடுத்து ரத்து செய்வது என்ற விடயமும் நடக்க வேண்டும். தேசிய பொருளாதாரத்தை திட்டமிடும் அரசாங்கம் என்ற வகையில் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது என நான் நம்புகின்றேன் எனவும் பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கட்சிகளின் சார்பில் கலைத்துறையைச் சேர்ந்த 13 பேர் இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிட்டதுடன் அவர்களில் 4 பேர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். பொதுஜன பெரமுனவின் சார்பில் அனுராதபுரம் மாவட்டத்தில் போட்டியிட்ட நடிகர் உத்திகம பிரேமரத்ன அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்றார். அவர் அந்த மாவட்டத்தில் 1,33,350 வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார்.
அடுத்ததாக கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்ட பிரபல நடிகர் ரஞ்சன் ராமநாயக்க 1,03,992 வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். பொதுஜன பெரமுனவின் சார்பில் காலி மாவட்டத்தில் போட்டியிட்ட பிரபல திரைப்பட நடிகை கீதா குமாரசிங்க 63,538 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதுடன் அதே கட்சியில் களுத்துறை மாவட்டத்தில் போட்டியிட்ட பிரியல் நிஷாந்தடி சில்வா 1,03,904 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இவர்களை தவிர பொதுஜன பெரமுனவின் சார்பில் கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்ட பாடகர் மதுமாதவ அரவிந்த் 28,000 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். பதுளை மாவட்டத்தில் போட்டியிட்ட நடிகை ஒசாதி ஹேமாதும 10,957 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கொழும்பில் போட்டியிட்ட சட்டத்தரணியும் நடிகருமான சுஜீவ சேனசிங்க 30,572 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்திருந்தார். இவர் 2007ஆம் ஆண்டு வெளியான யாழ்வு என்ற சிங்கள படத்தில் நடித்துள்ளார். குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்ட பாடகர் ருகாந்த குடதிலக்க 26,888 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். களுத்துறை மாவட்டத்தில் போட்டியிட்ட நடிகர் ரவீந்திர எஸ்எல் குமார் நாயக்க 9,836 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட கலைஞர் விமல் ஹெட்டபே ஆராய்ச்சி 12,913 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். இதனைத் தவிர ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியலூடாக நடிகர் ஜெயந்த கொட்டகொட நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் நடிகை டயானா கமகே, தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இசை கலைஞரான நனிதி குருகே, நடிகை தீபானி சில்வா, நடிகர் ஜகத் மனுவன ஆகியோர் இடம்பெற்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலக ரணில் விக்ரமசிங்க முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி படுதோல்வியடைந்தது. தேர்தலில் போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க கூட நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகவில்லை. இந்த நிலையில் தனது அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக தேர்தலில் தோல்வியடைந்த நபராக ரணில் மாறியிருக்கின்றார். இதற்கிடையில் கட்சியின் படுதோல்வியின் பின்னர் அவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கடுமையாக அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன. அதேபோன்று தோல்விக்கான காரணம் என்ன என்பதை அறியவும் குழு நியமிக்கப்பட்டது. இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் இடம்பெற்ற அவசர கூட்டத்தின் போது கட்சியின் தலைமை பதவியிலிருந்து தான் விலகுவதாக ரணில் தெரிவித்திருப்பதாக கட்சியினை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனவே கட்சியின் தலைமை பதவிக்காக ரவி கருணாநாயக்க, தயா கமகி, அகிலவிராஜ் காரியவசம், வஜ்ர அபிவர்த்தன ஆகியோர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு ஸ்திரமான அரசாங்கத்தை போற்றி வலுவான எதிரணியொன்றும் மிகவும் அவசியம் என்று முன்னாள் சபாநாயகர் கர ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். 2020 ஆகஸ்ட் 5 பொதுத் தேர்தலில் 3/2 பெரும்பான்மையுடன் அரசாங்கம் அமைக்கக்கூடிய மக்கள் ஆணையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக் கொண்டிருந்தது. அதேவேளை சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படும். எனினும் எந்தவொரு கட்சியாக இருப்பினும் அது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை பெற்றுக் கொள்வதென்பது அக்கட்சிக்கு அதிகூடிய அதிகாரங்களை வழங்குவதாகவே அமையும் என்றும் அது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்றும் கடந்த காலத்தில் அரசியல் அவதானிகள் பலரும் எச்சரித்து வருகின்றனர். இந்நிலையிலேயே இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவாக இருக்கும் புதுமுகங்களுக்கு தனது டுவிட்டர் பக்கத்தினூடாக வாழ்த்து கூறியிருக்கும் கர ஜெயசூரிய வலுவான எதிரணி ஒன்றியம் அவசியம் என குறித்தும் வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அவர் தனது டுவிட்டர் பதிவில் கூறியிருப்பதாவது: முதன் தடவையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவாக இருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அவர்கள் எந்த கட்சியை பிரதித்துவப்படுத்தினாலும் தமது செயல்பாடுகளினூடாக சிறந்ததொரு அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் பாராளுமன்றம் தொடர்பில் மக்கள் கொண்டிருக்கின்ற அபிப்பிராயத்தை மேம்படுத்துவதற்கும் இது மிகச்சிறந்த வாய்ப்பாகும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்று அழைக்கப்படுவதற்குரிய தகுதியையும் மதிப்பையும் அவர்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். வலுவான அரசாங்கத்தை அமைப்பதற்கு மக்கள் தெளிவான ஆணையொன்றை வழங்கியிருக்கின்றனர். நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு ஸ்திரமான அரசாங்கத்தை போன்றே வலுவான எதிர்க்கட்சியும் இருக்க வேண்டும். தனிப்பட்ட வசதிகளை விடுத்து கொள்கைகளின் அடிப்படையில் ஒன்றுவதன் ஊடாகவே மிகவும் உறுதியான எதிர்ப்பொன்றை கட்டமைக்க முடியும் என்றார்.